Hello friends, welcome to Phoenix Bird channel. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். which is carrot chutney. யூசுவலா கேரட் வந்து வெறும்னே இல்ல பொரியல் யாருமே சாப்பிட மாட்டாங்க, எஸ்பெஷலி சில்ட்ரன்ஸ். ஸோ அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ற போற இன்க்ரீடியன்ட்ஸ். கார்லிக் அண்ட் தென் கேரட், ஆனியன்ஸ், டொமேட்டோ, கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸ் புளி அண்ட் தென் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெட் சில்லியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பேனில் போட்டு நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம பேனில் ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் நல்லாவே சூடாயிடுச்சு. இப்போ நான் இந்த பருப்பை போடுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா இருந்தால் ஸ்மெல் ஃப்ரேக்ரன்ஸ்லாம் நல்லாவே வரும், அரோமா அது வந்து. அது கூடவே கொஞ்சோண்டு ஜீரா, ஓகே, ரொம்ப போடாதீங்க, கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரலாம். பொறுமையாக ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். ஸோ தட் நம்மளுக்கு நல்லா டெக்ஸ்சர் வந்த உடனே நம்ம அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாம். இப்போ நம்ம வந்து கார்லிக்கை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ரெட் சில்லிஸ். இது ஃப்ரை பண்ணிட்ட பிறகு ஆனியன்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்று ஆட் பண்ணிகிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆனியன் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லாவே வதங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்து நம்ம புளி. இதெல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி இருக்கும்போது டொமேட்டோஸும் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம கேரட்டை ஃபைனலாக ஆட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ டொமேட்டோவும் கொஞ்சம் நல்லாவே வதங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் என்னோட கேரட்ஸை ஆட் பண்ணுறேன். பெரிய சைஸ் ஒரு கேரட்டு, அப்படி இல்லைன்னா நிறைய கேரட் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கணும். கேரட்டு வதங்கிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு வதங்கும். ஸோ நான் அந்த என்ன டெக்ஸ்சரில் இருந்தால் ஓகேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த டெக்ஸ்சரில் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆற வச்சுட்டு நம்ம அரைக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது நல்லாவே வதங்கிடுச்சு. நம்ம வந்து கேரட்டை வந்து இந்த மாதிரி டொமேட்டோ ஆனியன் வதங்கின மாதிரி வதங்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதோட ஸ்கின் எல்லாமே ஓரளவுக்கு இந்த மாதிரி ஆனாலே போதும், வதங்கினாதான் அர்த்தம். ஸோ இந்த டைமில் நான் வந்து பேனை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சா சட்னி ரெடி. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் நம்ம போட்டு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அரைக்க வேண்டியதுதான். இது நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். ஸோ இதை நம்ம அரைச்சிட்டோம். அரைக்கும் போது ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க, லைட்டாக ஆட் பண்ணாலே போதும். ஸோ வந்து ரொம்ப பேஸ்ட் கன்சிஸ்டன்சியும் வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு இருக்கட்டும். இதை நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம். தாளிப்புக்கு கடுகு அண்ட் தென் இந்த பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் பெருங்காயமையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஃப்ரேக்ரன்ஸ் நல்லா இருக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச கேரட் சட்னி, ஓகேங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரட் சட்னி ரெடி. இது போல் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.